சில பேர் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இது எப்படி வேலை செய்யுது ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. நானும் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு பார்க்குறேன். அது எப்போ பார்த்தாலும் இந்த வார்னிங் சிம்பிள் வந்துடுது. இந்த வார்னிங் சிம்பிள் வரும்போதெல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யாமல் போயிடுது. இப்போ ஒரு லாங் ரைட் போகிறேன், போகும்போது பார்க்குறேன் இந்த வார்னிங் சிம்பிள் போயிடுச்சுன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ நான் எப்படி வேலை செய்யுதுன்றதை இந்த வீடியோவில் எடுத்து போடுறேன். கைஸ், ஒரு வழியாக வார்னிங் சிம்பிள் ஆஃப் ஆயிருக்கு. இந்த ரோட்டில் ஒரு பாதி தூரம் போகும்போது ஆஃப் ஆச்சு. நான் யூட்டன் போட்டு வந்துட்டேன். இந்த ரோட்டு காலியாக இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் என்னென்னு ஆன் பண்ணி காட்டலான்ட்டு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஆன் பண்ணி காட்டுறேன். கீரில் 20க்கு மேலே போகும்போது இந்த அசார்ட் சிம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சிம்பிள் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு எல்லோ கலரில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு இண்டிகேட் பண்ணோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு 2 பட்டன் இருக்கும். இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுறது, க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறது, இது ஸ்பீட் கண்ட்ரோலும் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். இங்கே மைனஸ் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பைக் நம்ம எந்த ஸ்பீடில் ஆக்டிவேட் பண்ணமோ அந்த ஸ்பீடில் அப்படியே ட்ராவல் ஆகும். உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அழுத்தி பிடிக்கும் போது 5 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 75 தொட்டிடுச்சு. 75ல நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம இதை ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி விட்டா அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ அது ஸ்பீட் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பின்னாடி இருக்க மைனஸை டேப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் கம்மியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 65 செட் பண்ணிட்டு நம்ம ஹேண்டில் பண்ண கை எடுக்கும்போது அப்படியே போயிட்டு இருக்கோம். இதில் கியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கியர் லிவரை அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். குயிக் ஷிஃப்டர் ஆன் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். கியர் கம்மி பண்ணும்போது குயிக் ஷிஃப்டர் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கியர் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரியர் பிரேக்கு இல்லை பேக் பிரேக்கு இல்லை கிளச்சு ரெண்டுத்துல எது பிடிச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு அந்த மைனஸ் பட்டன் பேக் சைடில் டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே ஹேண்டில் பாரில் கை வச்சு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன பள்ளம் தான், அதில் கை வைக்காமல் ஓட்டும் போதே வண்டி ரொம்ப ஷேக் ஆகிடுச்சு. நல்ல வேலை கண்ட்ரோல் இருந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி ஓட்டுறீங்கன்னா எப்பயுமே ஹேண்டில் பாரில் கை வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். இதில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்பீட் லிமிட்டும் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.